குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அது மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்கள். இந்த உலகத்துல நீதி செய்யணும்னாவே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். நீதி செய்யவே முடியாது. உண்மையாக எல்லா இடங்களிலேயும் ஆண்டவருக்கு பயந்து சரியான பாதையில செல்வது என்பது மிகவும் கடினமான காரியம். அப்பேற்பட்ட சூழ்நிலையை மகிழ்ச்சியாய் செய்கிறவர்களை தேவன் சந்திக்கிறார் என்று சொல்லி, ஆண்டவர் எல்லாரும் சந்திக்கணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் யாரை சந்திக்க ஆசைப்படுகிறார் என்று சொல்லி சொன்னால், மகிழ்ச்சியாய் நீதியை செய்கிறவர்களை. நீங்களும் நானும் மகிழ்ச்சியாய் நீதியை செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நாம் இருக்கிறோமா? சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஏதோ என்னுடைய கடமைக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லாமல், நான் ஆண்டவருடைய வழியை பின்பற்றி நடக்க ஆசைப்படுகிறேன். சரியான வழியிலே செல்வது லேசான காரியம் கிடையாது. யாரும் சரியான வழியில நடக்க விட மாட்டார்கள். வேறுபட்ட சூழ்நிலையில நான் மகிழ்ச்சியோடு கூட நான் சரியான பாதையிலே நடக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். மகிழ்ச்சியாய் நீதியை செய்வதற்கு, நியாயத்தை செய்வதற்கு, மகிழ்ச்சியாய் நடப்பதற்கு, மகிழ்ச்சியான காரியங்களை செய்வதற்கு நம்மை நாம் பழக்கிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்கள், கஷ்டமான காரியம் தான். நீதியை சரியாய் செய்கின்ற வேளையிலே தேவன் நம்மை சந்திக்கின்ற தேவனாய். சகேயு என்கிற ஒரு மனிதனை ஆண்டவர் சந்திக்கிறார். அவர் சந்திக்கின்ற வேளையில அங்கு ஒரு ரட்சிப்பு வருகிறது. அவர் செய்த அந்த தவறுகளை உடனே அவர் உணர்ந்து அதற்கான நீதியை உடனே அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். மகிழ்ச்சியோடு கூட நீதி செய்கிறார். நான் யார்ட்டையாவது ஒரு பங்கு தவறா வாங்கியிருந்தேன்னா அதை 4 பங்காக திருப்பி தருகிறேன் என்று சொல்லி சகேயு என்பவர் ஆண்டவர் சந்தித்த மனமாற்றத்துக்கு வருகிறார். ஆண்டவர் அங்கே சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லி. ஆண்டவர் நம்மை சந்திக்கின்ற வேளையிலே நமக்கு ஒரு மீட்பு கிடைக்கிறது. ஆண்டவர் நம்மை தொடுகின்ற வேளையிலே நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம். மகிழ்ச்சியோடு கூட நீதியை செய்கின்றவர்களை தேவன் சந்திக்கிறார். சகேயுவை தேவன் சந்தித்தார். அவர் மகிழ்ச்சியோடு நீதியை செய்ய ஆரம்பித்தார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியோடு கூட நீதியை செய்ய ஆரம்பிப்போம். நம்மையும் ஆண்டவர் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், ரட்சிப்பு தருவார், நம்மை மீட்டுக் கொள்வார். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.